பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Proverbs chapter 7 verse 2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய கட்டளைகள் அது மிகவும் பாரமா இருக்காது. அவருடைய போதகம் மிகவும் அருமையா இருக்கும், அன்பா இருக்கும், பாசமா இருக்கும். அது நம்மளை வாழ வைக்கிறது, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது, நம்மளை வழி நடத்துகிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளோடு கூட இருக்கிறது. அந்த கட்டளைகளையும் அந்த போதகத்தையும் நாம் கண்மணியை போல காத்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாவோமா? எல்லா ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலும் நம்முடைய சபைகளிலே நம்முடைய ஊழியர்கள் எவ்வளவோ வார்த்தைகள் அது கட்டளைகளாய் போதகமாய் நம்மளுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அது கர்த்தருடைய கட்டளைகள் தான், போதகம் தான். அந்த வார்த்தைகளுக்கு நாம் காது கொடுத்து அதை தியானம் பண்ணபடிக்க நாம் சித்தராகும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இந்த வசனம் தியானிப்போம், விசுவசிப்போம், அற்புதங்கள் நடக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,